வளையங்குளத்தில் சுவர் இடிந்து 3 உயிர்கள் பறிபோன சம்பவம் அரசு எவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது என ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அதிமுக சார்பில் புதிய 9 பேர் கொண்ட கிளை கழகம் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய கிளை கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒருபுறத்தில் வளிமண்டல சுழற்சி என்றால் மற்றொரு புறம் டாஸ்மாக் சுழற்சி, 1000 கோடி ஊழல் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறவினர் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் 2 பேரை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். மேலும் பேசிய அவர், முதலமைச்சர் தென்மேற்கு பருவமழை ஆயத்த கூட்டம் நடத்தும் பொழுது வளையங்குளத்தில் சுவர் இடிந்து 3 உயிர்கள் பறிபோனது என்றும் இந்த அரசு எவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இது ஒரு சாட்சி என்று குற்றம் சாட்டி பேசினார். தவிக தலைவர் விஜய் கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம் என ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். மதுரையில் பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஊழல் விவகாரம் குறித்த தகவல்கள் திமுக அரசுக்கு 4 மாதங்களுக்கு முன்பே தெரிய வந்ததால் ஊழலை மடைமாற்றும் விதமாக திமுக அரசு மும்மொழி கொள்கை குறித்து பேசினர் என்றும் நாட்டிற்கு எதிராக செயல்படுவதை ராகுல் காந்தி வழக்கமாக கொண்டுள்ளார் என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் பேசியவர், அதிமுக பாஜக கூட்டணி திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுகிறது என்றும் தவிக தலைவர் விஜய் தனித்து நின்று தேர்தலில் போட்டியிடுவது நல்லது என்றும் தவிக தலைவர் விஜய் கூட்டணி வைப்பதும் தனித்து போட்டியிடுவதும் அவரது விருப்பம் என கூறினார். நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறையில்லைங்கிற உங்கள் பயத்தை காட்டுது. அதனால காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னி வரைக்கும் என்ன நினச்சாங்க, வி ஆர் அன்பீட்டபிள், வி கேனாட் பி ப்ரிவெண்டட்னு. அந்த நிலை மாறிப்போச்சு. அதனால் அவர் தவேகாவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போகணுன்னு முடிவெடுத்தா அது சரி, இல்லை கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தா அதுவும் சரி, அது அவரோட விருப்பம். அதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு தயாரில்லை. இட் இஸ் ஹிஸ் ரைட். தேங்க்யூ. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தான் என ட்ரம்ப் கூறியதற்கு மோடி மௌனம் காப்பது வேதனைக்குரியது என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உச்சப்பட்டியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தான் என ட்ரம்ப் கூறி வருவதற்கு மோடி எந்த பதிலும் அளிக்காமல் மௌனம் காப்பது வேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிப்பது தேச துரோகமாகும் எனவும் இது குறித்து பலமுறை பாராளுமன்ற இதுவரை அதற்கு செவிசாய்க்காதது மிகுந்த வேதனையாக உள்ளது. தாக்க போறோம்னு சொன்ன விமானங்கள் போய் தாக்க போகுதுங்கிற தகவலை சொன்னது யாரு? ஜெய்சங்கர் அவர். அது யாரு சொல்லி சொன்னாங்க? மோடி அவர்கள் சொல்லி சொன்னாங்களா, இல்ல வேற யாரும் சொல்லி சொன்னாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கு. எந்த மர்மத்தையும் இவர்கள் சொல்லாமல் வெறும் வெள்ளையடிச்சு துணியை போட்டு மூடுவதை போல அவர்கள் செய்வது என்பது இந்தியாவிற்கு செய்கின்ற துரோகம். எங்களை பொறுத்த மட்டும் பாராளுமன்றம் எப்ப இன்னைக்கு கூட்டினாலும் சரி, 14ஆம் தேதி ஜூலை மாசம் கூட்டி தான் ஆனவங்க. அவர்களை பொறுத்த மட்டும் மழைக்கால கூட்டத்தோட தொடர்ந்தே ஆகும். அப்போ கேள்வி கேட்போம். இது நடந்த தவறுகளை பற்றி கேள்வி கேட்பது என்பது எங்களுடைய உரிமை. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு இருந்து சிந்தூர் பகல்காம் நடைபெற்ற தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினோம். அதற்கு பின்னாலே தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது முழுமையாக நம்முடைய வீரர்களுடைய உழைப்பால் வந்த வெற்றி என்பதையும் நம்முடைய விமான படையினுடைய வெற்றி என்றும் அவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவித்தோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்திய ராணுவமும் நம்முடைய விமான படையும் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனையாக இதை பார்க்கிறோம். ஆனால் அரசு செய்த தவறுகளையும் மறைக்க முடியாது. வளையங்குளம் அருகே சுவர் இடிந்து விழுந்து இறந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். மதுரை வளையங்குளம் அருகே சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விபத்து குறித்து பெருங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்த வெங்கட்டி வீரமணி மற்றும் அம்மா பொண்ணு ஆகியோரின் குடும்பத்தினருக்கு
தமிழக அரசு சார்பில் நிவாரணம் வழங்க அமைச்சர் மூர்த்தி வருகை தந்தார். அப்போது அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தமிழக அரசின் இழப்பீடு தொகையாக தலா 4 லட்சம் ரூபாய் வீதம் 12 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, இந்த பகுதியில் அடிக்கடி இதுபோல நடைபெறுவதால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் இந்த பகுதிக்கு கூடுதலாக ஆம்புலன்ஸ் கேட்க உள்ளதாகவும், வோல்டேஜ் குறைபாடுக்கான காரணம் குறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி முடிவு காண்போம் என கூறினார். ஆம்புலன்ஸ் வசதி இல்லைப்பா, அது என்னுடைய ஸ்ட்ரென்த்து அந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு எவ்வளோ மக்கள் தொகை வருதுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் கேட்டிருக்கலாம். ஆனாலும் அடிக்கடி இது இருக்கிறதுனால இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட எங்கள் பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் மூலமாக கட்டாயம் கேட்டு பண்ணிட்டோம். அந்த மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுது. இல்லை, அதுதான் இப்போ ஈட்ட பேசிட்டு அந்த மின்சாரம் என்ன காரணத்தினாலும் கேட்டுக்கிறோம். இல்லை, அதாவது அந்த மின்சாரம் என்ன காரணம்னு கேட்குறேன். அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்து அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போவே நாங்கள் போனோன்னா இந்த மின்சாரத்துக்கு என்ன காரணத்தினால லோ வோல்டேஜ் வருது, ஒன்றும் பவர் ஸ்டேஷன் பவர் கம்மியாக வருதா, இல்லைன்னா சப்ஸ்டேஷன் போடணுமா என்னன்னு கேட்டுக்கிட்டோம். பாகிஸ்தானால் நாம் சந்தித்திருக்கும் பிரச்சனைகளை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க தன்னை நியமனம் செய்ததற்கு இந்திய அரசிற்கு நன்றி என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை திமுக மகளிர் அணி சார்பாக வரவேற்று பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்றுள்ள பிரச்சனைகள் தொடர்பான நமது நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துக் கூறவும், தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் வகையில் பேசுவதற்கும் இந்தியா பல நாடுகளுக்கு நமது நாட்டின் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளை அனுப்புகிறார்கள் என்றும், அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்கும் பொறுப்பு தனக்கு கிடைத்துள்ளது என்றும், ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் பயணம் செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை பற்றி நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவில், அதே நேரத்திலே தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும், நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு பல டெலிகேஷன்கள் சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.